நம்முடைய வாழ்க்கையில வயதிலே மூத்தவர்களை சந்திக்கும்போது அல்லது அவர்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் பல உண்டு. அப்படிப்பட்ட முதியோர்களை பார்க்கிலும் அதிக ஞானவான்களாக யாரை மாற்றக்கூடும் அல்லது எவ்விதமான நன்மையை பெற முடியும்? தாவீது சொல்லுகிறார், கேட்போமா? சங்கீதம் 119:100. உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயலிலும் ஞானமாய் புத்தியாய் நீங்கள் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். கடந்த நாட்கள் முழுக்க நாம் சிந்தித்த அதுதான், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது சத்துருக்களை பார்க்கலும் ஞானத்தை தருகிறார். நமக்கு வேதத்தை அல்லது வார்த்தைகளை போதிக்கிறவர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவர்களாய் அறிவுள்ளவர்களாய் மாற்றுகிறார். இறுதியாக முதியோரை பார்க்கிலும் ஞானவான்களாய் மாறுகிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சேமத்தை தருகிற, நன்மை தருகிற இந்த பரிசுத்த வேதாமத்தை நாம் கையில் அல்ல இருதயத்தில் சுமக்க கற்றுக்கொள்வோம். நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி சகல ஞானத்தையும் பலனையும் தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாக்கி கொடுப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசுவே, இந்த 3 நன்மைகளும் உங்கள் பிள்ளைகள் தந்து ஆசீர்வதியும் அப்பா. பயத்தையும் சாபத்தையும் தீங்கையும் எடுத்து போடும். கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த வயதில் மூத்தவர்களை பார்க்கிலும் சத்துருக்களை பார்க்கிலும் போதிக்கிற போதகர்களை பார்க்கிலும் ஞானவான்களாய் புத்திவான்களாய் அறிவுள்ளவர்களாய் மாறி பிறருக்கு வெளிச்சமாய் இருக்க அருள் புரியும். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிறவங்கள அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.